நபிகள் அவர் வந்து மக்கா மதினா கூபா காபத்துல்லாவில் வந்து தொழுதிருக்காரு. அவர் வந்து தராவி தொழுகை வந்து 20 ரக்காத்து தொழுதிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் 20 ரக்காத்து இருக்குது. இது எப்படி இப்ப இருக்க 8 ரக்காத்துக்கு சாத்தியப்படுது? அதாவது ரமலான் மாசத்துல தராவி தொழுகைங்கிற பேர்ல 20 ரக்காத்தும் 3 ரக்காத்து வித்தரும் தொழுகிறாங்க அதிகமான முஸ்லிம்கள். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா இது இல்ல அப்படின்னு சொல்றோம். ஏன் இல்லைன்னு சொல்றோம்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள்ல எந்த ஒரு ரமலான்லையும் எந்த ஒரு இரவுலையும் 20 ரக்காத்தும் 3 ரக்காத்தும் தொழுதே கிடையாது. ஆயிஷா நாயகி கிட்ட போய் கேட்கிறாங்க, கைபகானத்து ஸலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாசத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுவார்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மாகான யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்காத். ரமலான் மாசமா இருந்தாலும் வேற மாசமா இருந்தாலும் அந்த 11 ரக்காத்துக்கு மேல அவங்க அதிகப்படுத்தினதே இல்லை அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. சில அறிவிப்புல இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புல வந்து 13 ரக்காத்து வருது. 2 தொழுவார்கள் 2 தொழுவார்கள் 2 தொழுவார்கள் 2 தொழுவார்கள் 2 தொழுவார்கள் இப்படி வந்து ஒரு மொத்தம் செய்து 13 ரக்காத் தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது, 9 தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது, 5 தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது, 7 தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் 20 ரக்காத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்கு ஒரு ஹதீஸ் கூட ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்சது கிடையாது. நம்ம ஜமாஅத்துல் உலமாவுடைய செயலாளராக இருந்த நிஜாமுதீன்கிறவர் ஒரு புஸ்தகம் போட்டிருந்தார். அந்த புரசவாக இமாம் தராவி 20 ரக்காத்துகள் ஆண்டு அந்த புஸ்தகத்துக்கு பேரு. அதுல கூட அவர் எழுதியிருக்காரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தொழுவது சரியில்லை, சொல்லல, தொழுததாக சில ஹதீஸ் வருது, அது தவறான செய்தி. அது நம்ம அவர் சொல்றாரு அது ஆதாரமற்ற செய்தின்னு சொல்லி 20 ரக்காத்துன்னு சொல்லக்கூடியவங்களே ஒத்துக்கிறாங்க. எழுத்து மூலமா ஜமாஅத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளர் ஒத்துக்கிட்டாருன்னா ஒட்டுமொத்த ஆலிம் சாக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எல்லா உலமாவும் முன்னுரையெல்லாம் கொடுத்திருக்காங்க. வேலூர் பாக்கியாத்து நீடூர் கீடூர்ல எல்லா அரபி காலேஜ்லயும் மதிப்புரை கொடுத்திருக்காங்க அதுக்கு. அந்த புஸ்தகத்தில் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் 20 ரக்காத் தொழுவதற்கு ஆதாரம் இல்ல, அவங்க ஒத்துக்கிட்ட விஷயம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல 20 ரக்காத் தொழுவலன்னு. ரசூலுல்லாஹ் தொழுவலன்னா இப்ப எப்படி நீங்க சட்டமாவும் மார்க்கத்துல? அல்லாஹ்ட்ட இருந்து ரசூலுக்கு தானே வஹி வரும். அவங்க தானே எத்தனை ரக்காத்து எப்படி எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியவங்க. ரசூலுக்கு இல்லைன்னா வேற யாராவது டிசைட் பண்ண இயலும். அதனால ரசூலை தானே எல்லாம் பின்பற்ற சொல்றாங்க. நம்ம ஒரு அடிப்படையில் சொல்லி போடுறோம். இரண்டாவது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுவும் நம்ம என்ன செய்யறோம், உமர் ரலியல்லாஹு செஞ்சு இருந்தாலும் நமக்கு சட்டமாவாது. ஏன், உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது, அவங்களுக்கு வஹி வராது. அவங்க மனிதங்கிற முறையில் எத்தனை விஷயங்கள் செஞ்சா அது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம். நம்ம பின்பற்றனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசா உமர் பெருசா? நம்ம என்ன நம்மளா உமரான்னு பார்க்க கூடாது. இந்த மேட்டர்ல எப்படி பார்க்கணும்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, உமர் இப்படி செஞ்சாங்கன்னு வந்தால் ஒரு மூமின் வந்து ரெண்டில் யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? நம்மளா உமரான்னு வந்தா உமருக்கு பெரிய இடம் கொடுங்க, உமரா அபூபக்கரான்னு வந்தா அபூபக்கருக்கு பெரிய இடம் கொடுங்க. அதுல ஒன்னும் மாற்றுக்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ்வா உமரா? இப்பவும் உமர்ண்டா அது என்ன நியாயம்? ரசூலுல்லாஹ் தான் ஒன்னு காட்டியிருக்கிறாங்கல்ல 20 இல்லை இல்ல, இவர் தானே 20ங்கிறாரு பேச்சுக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து ரசூலுல்லாஹ்வை தான் ஏத்துக்கணுங்கிற வகையில அது அடிபட்டு போயிடுது. அடுத்து என்ன செய்யறோம்னா, அது வாட்சி உண்மையாண்டு அதுவும் இல்லை. உமர் செஞ்சாலும் நம்ம ஏத்துக்கிற வேண்டியது இல்ல. ரசூலுல்லாஹ் வேற மாதிரி செஞ்சதுனால அதைத்தான் நம்ம ஏத்துக்கிறோமே. அதைத்தான் அல்ல கேள்வி கேட்பான். உமரை பின்பற்றியான்னு கேட்கவே மாட்டான். என்னுடைய தூதரை பின்பற்றியான்னு அல்லாஹ் கேள்வி கேட்பான் மறுமையில. முகமது தானே ரசூலுல்லாஹ்னு சொன்ன, உமர் ரசூலுல்லாஹ்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவான் கேள்வி. இது ஒரு மேட்டராச்சா. அடுத்து என்னன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி வருது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் வருது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் 11 ரக்காத் தொழுவதற்கு இமாமை நியமித்து தொழுகை நடத்தினார்கள் 2 அறிவிப்பு வருது. உமர் ரலியல்லாஹு சம்பந்தமாக 2 செய்தி வருது. ஒன்னு, அவங்க காலத்தில் மக்கள் 20 தொழுதார்கள். இன்னொரு அறிவிப்பு 11 ரக்காத் தொழும்படி அவங்க கட்டளையிட்டாங்க. இப்ப 2 விஷயம் உமர் ரலியல்லாஹு வரும் பொழுது அவங்க காலத்தில் நடந்ததுல அவருக்கு சம்பந்தம் இருக்குமா, அவர் போட்ட கட்டளையில் சம்பந்தம் இருக்குமா? நான் ஒரு ஆர்டர் பண்ண அது எனக்கு சம்பந்தமா இருக்குமா, என் காலத்தில் நடந்தது எனக்கு சம்பந்தமாகுமா?
என் காலத்துல எத்தனையோ நடந்திருக்கும், அதுல நான் சொல்லி நடந்துச்சுன்னு அர்த்தம், எனக்கு தெரிஞ்சு நடந்துச்சுன்னு அர்த்தம். உமர்லான காலத்தில் மக்கள் செஞ்சாங்கன்னு ஒண்ணு வருது, உமரில் இல்லாம ஆர்டர் போட்டாங்கன்னு ஒண்ணு வருது, ஆர்டர் போட்டது 11 வருது, காலத்தில் மக்கள் செஞ்சது 20 வருது. இதுல உமருக்கு எதுல சம்பந்தம்? ஆடெல்லாம் சம்பந்தம். எந்த ஒரு உமருக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை இது. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நம்ம சொல்வதற்கு தான் நம்ம பொறுப்பாளியே தவிர நம்ம காலத்தில் யார் யாரோ செஞ்சதுக்குலாம் நம்ம பொறுப்பாளி கிடையாது. நம்ம காலத்தில் நடந்தா நம்ம பொறுப்பாளியா? அத ஒரு விஷயத்தை விளங்கி பார்த்தாலும் உமர்லானும் செய்யலண்டாச்சா, இதெல்லாம் நிக்கலன்றவன இப்ப என்ன பொதுவாக வைக்கிறாங்கன்னா இப்பதான் இவர் கேள்வி வருது. என்ன செய்யறாங்க? இதெல்லாம் சரிமா மக்காவுல 20 தானே சொல்லுறாங்க, இதான் ஆதாரம். இப்ப என்ன ஆதாரம்? லேட்டஸ்டா உலமாக்கள் அதெல்லாம் விட்டுவிட்டாங்க, அதை கிளப்பிட்டு அதை கேட்டு தான் கேட்கிறாரு. இப்ப என்ன ஆரம்பிச்சுட்டாங்க? அதெல்லாம் சரிதான், அதை பேசினா நிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே மக்காவுல 20 தொழுகிறார்கள், மதீனாவுல 20 தொழுகிறார்கள், ஹரம்லயே 20 தொழுவும் பொழுது நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு பாஷையை போடுறாங்க. மக்காவுல 20 தொழுதா ஏத்துக்கிறீங்க அதிகம் இருக்கா? மக்காவுல உள்ள எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா? அரபு நாட்டுல சவுதி அரேபியாவோட செய்யற எல்லாமே கரெக்டா இருக்குமா? அமெரிக்காக்காரனை இறக்கி தண்ணி ஊற்றி கொடுக்குறான், அது நம்மளும் செய்வோமா? அதை சவுதி அரேபியாக்கான அமெரிக்காக்காரனுக்கு மட்டும் தனி ஸ்பெஷல் சட்டம் விட்டு அவங்களுக்கு மட்டும் தண்ணி சப்ளை பண்றதுக்கு அவன் அனுமதி கொடுத்தான்னா அது மார்க்கம் ஆயிருமா? ஆடம்பரம் பண்றான், தங்க கார்ல பவனி வர்றான், அதெல்லாம் இஸ்லாம் ஆயிருமா? காசு பணத்தை விரயம் பண்றான், அதெல்லாம் இஸ்லாம் ஆயிருமா? அங்கிருந்து பஹ்ரைன்ல போய் கூத்தாட்டம் போடுறான், அதெல்லாம் வந்து இஸ்லாம் ஆயிருமா? அது அங்க செஞ்சா எப்படி இஸ்லாம் ஆகும்? சாதாரண ஒரு விஷயம். அதனால அரபு நாட்டுல செய்யறாங்கிறத வச்சுக்கிட்டு நாங்க இருக்கிறேன். இப்படி சொல்லக்கூடியவங்க அரபு நாட்டுல உள்ள மார்க்க விஷயம் எல்லாத்தையும் ஏத்துக்குருவாங்களா? இதே ஆளுக்கு தான் தர்காவை கொண்டாடுவாங்க. அரபு நாட்டுல தர்கா இல்ல. நீ வந்து தராவிக்கு மட்டும் அரபு நாட்டை பேசுறிய, தர்கா அரபு நாட்டுல தர்கா தான் இடிச்சு போடுவானே, நீ ஏன் தர்கா கொண்டாடுற? அரபு நாட்டுல புரியாம்பாத்தியா இருக்கா? நீ ஏன் புரியாம்பாத்தியா ஓதுற? அரபு நாட்டுல கத்தம்பாத்தியா இருக்கா? அரபு நாட்டுல தாயத்தட்டு இருக்குதா? அரபு நாட்டுல மௌலுது இருக்குதா? அரபு நாட்டுல மதுஹப் இருக்குதா? அரபு நாட்டுல ஜெண்டா இருக்குதா? இதுல தாயத்தை தகடு இருக்கு, கரைச்சு குடிக்கிறது இருக்குதா? பிரேம் போடுறது இருக்குதா? காலில் விழுந்து கும்பிடுறது இருக்குதா? முறிது வாங்குறது இருக்குதா? இதெல்லாம் செய்வாங்க. அப்ப அரபு நாடு யாவும் வராது. அரபு நாட்டுல செய்யறாங்கன்னு ஆதாரம் காட்டுறீங்களே, நாங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துல அரபு நாடு செஞ்சாலும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறோம். ஹதீஸ் தெளிவா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க? இதுக்கு மட்டும் எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு மட்டும் அரபு நாட்டை கொண்டாந்து கொடுக்குறீங்க. நீங்க செய்யறது கூட அரபு நாட்டுக்கு மாத்தமா இருக்க. அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் விளங்கிக்கணும். ஏன் செய்யறான்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் செய்யறான்னு கேட்டா ஹரம் இருக்குல்ல, ஹரம்ல வந்து அது சர்வதேசத்துக்கு சொந்தமானது. அது வந்து அரபு நாட்டுக்காரனுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. ஹரம்ல வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி வேற ஒரு கவர்மெண்ட் துருக்கியர்கள் கையில இருந்தது. இந்த வஹாபி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன கவர்மெண்ட் இருந்தது? துருக்கியர்கள் தான் சர்வதேச இஸ்லாமிய தலைமை கையில வச்சிருந்தாங்க. துருக்கி கையில இருந்தாலும் நமக்கெல்லாம் துருக்கன்னு பேரு. உலக சர்வதேச அளவுல இஸ்லாமியர்களுக்கு தலைமை எங்க இருந்துச்சு? துருக்கியர்கள் கையில இருந்துச்சு. அதனால துருக்கர்னு சொல்லி துலுக்கேண்ட ஆனது. துருக்கர்னு சொல்லி நம்ம துலுக்கேண்ட ஆனது. துருக்கியர் போட்ட தொப்பி இஸ்லாமிய சின்னமா நம்மளும் தொப்பி போடுறோமே, அது ரசூல்லாட்டு வந்தது கிடையாது. துருக்கிக்காரன் போட்டதுனால அதான் இஸ்லாமுக்கு சொல்லி நம்மள்ட்ட நுழைஞ்சு விட்டது. சரியா? அப்ப அந்த துருக்கி கையில் இருக்கும்போது துருக்கிக்காரன் தான் அந்த கபர் வழிபாடு தாயத்தை எல்லாம் உண்டாக்கணும். அவன் தான். அவன் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுதுதான் சவுதி அரேபியாவும் அவன் கையில் இருந்ததுனால 20 ரக்காத்தை உண்டாக்குனா, நிறைய பிதத்துகளை உண்டாக்குனா, தர்காக்கள்ல கட்டுனா, நிறைய அனாச்சாரங்களை கொண்டாந்து நுழைச்சு விட்டான். இந்த கவர்மெண்ட் மாறின உடனே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? முகமது அப்துல் வஹாபுடைய முயற்சியில அவர் இப்னு சவுது அந்த ஆட்சியை அமைக்கும் பொழுது என்ன பண்றாருன்னு கேட்டா, அதனை சவுதியான்னு சொல்றாங்க. அவர் இப்னு சவுதுடைய ஆட்சியில் என்ன செய்யறாங்கன்னா தர்காவெல்லாம் இடிச்சு தள்ளினாங்க, என்னென்ன அனாச்சாரம் எல்லாம் தள்ளினாங்க. ஹரம்ல மட்டும் கை வைக்கல. ஏன் வைக்கலன்னா சர்வதேச அளவுல பஞ்சாயத்து ஆக்கிட்டாங்க. ஹரம்ல என்னென்ன இருக்குதோ அதை விட்டுருவோம்னு சொல்லிட்டு படிப்படியா ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்லி மக்காவிலே மதீனாவிலே என்ன நடைமுறையில இருந்துச்சோ அதை மாத்தாம வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினா. அந்த காலத்துல என்ன இருக்கும்னா, மக்காவுக்கு போனீங்கன்னா 4 மஹல்லா இருக்கு. 4 முசல்லா பாத்துருக்கீங்களா? 4 முசல்லா இருந்திருக்கு பழைய காலத்துல. கேள்விப்பட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முந்தின நாள்கிட்ட கேட்டு பாருங்க. ஷாஃபி முசல்லா, ஹனபி முசல்லா, மாலிகி முசல்லா, ஹம்பலி முசல்லான்னு இருக்கும். காபாவை சுத்தி தொழுவும் பொழுது 4 இமாம வச்சு ஒரே இடத்துல சொல்லுவாங்க. ஒரு இடத்துலயே 4 இமாம போட்டு 4 முசல்லாவுலையும் தொழுவாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. இப்படியே பண்ணிட்டு வந்து இதை பண்ணாம விட்டுட்டான். உலகத்துல எதிர்ப்பு வந்துடுறேன், 20 காலத்துல 20 காலத்துல வந்துட்டு போ, 8 தொழில் எடுத்துட்டு போ
அவன் இஷ்டம் விட்டு அவன் 10 ரக்காத்துக்கு இமாம நியமிக்கிறான். 2 இமாம நியமிச்சு 2 பேருக்கு தொழுகிறாங்க. இதுல சேர்றவன் அதுல சேர்ந்துக்கிறான், அதுல சேர்றவன் அதுல சேர்ந்துக்கிறான். சில பேர் 2லையும் போய் சேர்ந்துக்கிறான். அவன் 2 இமாமத்தை நியமிக்கிறான். அவன் என்ன செஞ்சாலும் அது மார்க்கமாகாது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, அவனே 20 ரக்காத்து இருக்குன்னு அக்செப்ட் பண்ணாலும் ஹதீஸ காட்டினா தான் நம்ம ஏத்துக்கிறோமே தவிர சவுதி செஞ்சாங்கிறதால நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். இதான் காட்டு.